ஜப்பான்ல இருக்கிற ஒரு குட்டி கிராமத்துல அன்னைக்கு நைட்டு மக்கள் அந்த இரவு ரொம்ப சந்தோஷமா கழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சந்தோஷத்துல தீயலி கொட்டுற மாதிரியே அந்த கிராமத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த கிராமத்தையும் கிராமத்து பொதுமக்களையும் அழிக்க ஆரம்பிச்சது. ஊர் பொதுமக்கள் தங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தெருக்கள் அப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களை காப்பாத்துறதுக்காகவே கமிரான்னு ஒரு மிகப்பெரிய டர்ட்டில் அந்த மான்ஸ்டர் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்குது. ரெண்டுத்துக்குள்ளேயும் சண்டை பயங்கர உக்கிரமா போக கமிரா ஒரு முடிவு பண்ணுச்சு. தன்னைத்தானே வெடிக்க வச்சு அந்த மான்ஸ்டரையும் கொண்டுட்டு இதுவும் செத்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி தன்னைத்தானே அழிச்சு அந்த ஊர் பொதுமக்களை அன்னைக்கு நைட்டு காப்பாத்துச்சு. இந்த திரைப்படத்தோட பேர் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். இப்போ அப்படியே 33 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல வாழ்ற ஒரு சின்ன பையன் அப்படியே தண்ணீர் விளையாண்டுட்டு இருப்பான். இவங்க இருக்கிற ஊருக்கு ஆப்போசிட்லயே ஒரு தீவு இருக்கும். அந்த தீவுல ஏதோ ஒரு பொருள் மின்றது இவன் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்தி இப்ப அந்த தீவுக்கு போறான். மினிகிட்டு இருக்கிற அந்த பொருளையும் கண்டுபிடிச்சிடறான். பார்த்தாது ஒரு முட்டை. அந்த முட்டையை இவன் கையில் எடுத்த உடனே அந்த முட்டை இப்ப அப்படியே புரியுது. அதுக்குள்ள இருந்தது ஒரு குட்டி டேட்டில். அதை இப்ப இவன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். அவங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த டாடாய்ஸ் வளர்க்கணும்னு பாக்குறான். ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காரு. அவங்க வீட்டுல பெட் சொல்லோடே கிடையாது. ஆனா கரெக்டா காலையில இவன் ரூம் கிளீன் பண்றதுக்காக அவங்க அப்பா வராரு. இத பார்த்தோன்னே அவன் டாடாய்ஸ் எடுத்து அப்படியே பெட்டுக்குள்ள போட்டுறான். ஆனா அவங்க அப்பா வந்தோடனே பெட்ஷீட் தான் எடுக்கிறாரு. டேர்ட்டில் எங்கேயாச்சு பறந்து போயிருச்சான்னு அவங்க அப்பாட்ட இருந்து பெட்ஷீட் வாங்கி பாக்குறான். எங்கடா போச்சுன்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு பின்னாடி அப்படியே அது பறந்துகிட்டு இருக்கும். இந்த குட்டி பையனோட பக்கத்து வீட்லயே ஒரு பொண்ணு இவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பா. அந்த பொண்ணு கண்ணாடியை திறந்து பார்க்க அந்த டாடாய்ஸ் இந்த மாதிரி பறந்துட்டு இருந்ததை பார்த்தோன்னே இவ அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. இந்த பையனோட அப்பாவுமே என்னாச்சுமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணை பார்த்து இவனுமே தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறான். அதனால அந்த பொண்ணுமே ஒன்னிலிங் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இனிமே இந்த குட்டி பையனை நம்ம ஹீரோனுக்கு கூப்பிடுவோம். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா இவனால அந்த டர்ட்டில் நீ வளர்க்க முடியாதுன்னு கடல்லையே இதை கொண்டு போய் விட்டுறலான்னு பாக்குறான். ஆனா கடலுக்கே இது போக மாட்டேங்குது. இவன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. என்னடா அது நாய்க்குட்டி மாதிரி பண்ணுதேன்னு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படியுமே இது ஃபாலோ பண்றத உடவே மாட்டிக்குது. இப்போ ரோட்ல அந்த டர்ட்டில் வச்சுட்டு மரியாதை இங்கிருந்து போன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். இப்ப அது என்னதான் பண்ணுதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க அந்த டாடாய்ஸ் ரொம்ப மல்லமா நடந்து வருது. அதை நோக்கி ஒரு ட்ரக் வர அது செத்துறக்கூடாதுன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரக்ல இருந்து இந்த டர்ட்டிலை காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றானா இந்த டர்ட்டில் இனி நம்ம தனியாவே விடக்கூடாதுன்னு அதை இவன் அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு டெஸ்க்ல அந்த டர்ட்டில போட்டுட்டு இவன் அப்படியே விளையாட போயிருவான். அந்த டர்ட்டிலானா அவன் வீட்டை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சது போல அது பாட்டுக்கு ஜம்முன்னு கீழே இறங்கி அவன் வீட்டை அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு இடத்துலயும் குதிச்சு குதிச்சு ஒரு இடத்துக்கா போயிட்டு இருக்கு. இப்ப இது பாட்டுக்கு இந்த மாதிரி வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பறந்து போய் ஹீரோட அப்பா கிட்ட போலான்னு பாக்குது. ஆனா அவர் சமைக்க அவரோட கைப்பட்டு அவரோட சட்டியில எல்லாம் விழுந்து எங்கெங்கயோ பறந்து போய் ஒரு இடத்துல விழுகுது. இந்த டர்ட்டில் சும்மா இல்லாம நிறைய பொருளை தட்டி விட்டு போயிருக்கும். இதை பார்க்காம ஹீரோட அப்பா வலிக்கு விழுந்திருப்பாரு. அவரோட கத்தி இது கிட்ட வந்து விழுந்திருக்கும். கொஞ்சம் விட்டு இருந்தா இது அப்பவே செத்து போயிருந்திருக்கும். இந்த டர்ட்டில்ஸ் இப்ப அப்படியே அந்த கத்தியை பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா நெருப்பை விட்டு அந்த கத்தியை அப்படியே கரிக்கிறது. ஹீரோட அப்பா என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா பாத்தீங்களா அந்த பொண்ணு உன்கிட்ட இருக்கிறது நார்மலான டர்ட்டில் கிடையாது. 33 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்தை கமிரான்னு ஒரு ஆமை காப்பாத்துச்சுல அதே மாதிரிதான் உன்னோட டர்ட்டிலும் இருக்கும். தயவு செஞ்சு இப்ப அதை கொண்டு போய் கடல் விட்டுட்டு வந்துரு. ஏன்னா அது வளர்ந்துச்சுன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பேச்செல்லாம் கேட்கவே இல்லை. நான் அதை வளர்த்து காட்டுறேன் பாருன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். அடுத்த நாள் இந்த பொண்ணை போய் பார்த்தாதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணியாகணும். அந்த ஆபரேஷன்ல இவ உயிர் பொழைக்கிறதுக்கு வேற 50% மட்டும் தான் சான்ஸ் இருக்கு. இதை கேட்டோன்னு இந்த பையன் பயங்கர சோகமாயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோட அம்மாவும் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இவன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு இப்ப ஹீரோ என்ன பண்றானா இந்த ஆமையோட முட்டை இருந்த இடத்துலயே ஒரு பொருள் பயங்கரமா மின்னிட்டு இருந்திருக்கும்ல அந்த பொருளை இப்ப எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறான். இது இருந்து அவ பழைப்பான்னு இதை நம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவனோட ஆமைக்கு ஒரு பேர் வைக்கிறான். அந்த பேர் தான் டோட்டோ. இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த டோட்டோவை அறிமுகப்படுத்தி வைக்க இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் டோட்டோக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அன்னைக்கு நடக்க ஆரம்பிக்குது. டோட்டோ யாருமே எதிர்பார்க்காத விதத்துல பயங்கர பெருசா வளர்ந்துருச்சு. அதனாலேயே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா டோட்டோவை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. அங்க அது கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஹீரோவோட அந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்கு இன்னைக்குதான் ஆபரேஷன். அதுக்காக அவ பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போயிட்டா. இப்படியே 2-3
3 நாள் போகுது. ஆனா ஒரு நாள் பார்த்தா டோட்டோவை காணோம். என்னடான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே 33 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிராமத்துக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரி திருப்பி நடக்க ஆரம்பிக்குது. அதே கிராமத்துக்கு திருப்பியும் அந்த மான்ஸ்டர் வந்து இவங்களை போட்டு அழிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் டோட்டோவை தேடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம டோட்டோ இன்னும் அந்த இடத்துக்கு சண்டை போட வரல. இவங்க இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அங்க மாட்டிக்குவான். நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோவை தேடிட்டு அங்க வந்திருப்பாரு. அந்த பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோட அப்பா அங்க போக அந்த மான்ஸ்டர் இப்ப அவர் கடிக்க வருது. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும்போது கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு டோட்டோ வந்து அந்த மான்ஸ்டரோட சண்டை போட ஆரம்பிக்குது. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம டோட்டோ முந்தி இருந்த கம்பீரா மாதிரி அந்த அளவுக்கு பெருசால அதால பெருசா எந்த பவரையுமே யூஸ் பண்ண முடியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட நெருப்பு சக்தியை வச்சு அந்த மான்ஸ்டரை அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருது. ஆனா இந்த மாதிரி சண்டை போட்டதுனால அது மயக்கமாயிருது. இது மயக்கமான அடுத்த செகண்டே இதை டெஸ்ட் பண்ணலான்னு கவர்மெண்ட் இதை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. நின்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சயின்டிஸ்டுமே இது முந்தி வந்த மாதிரியான கம்பீரா கிடையாது. அது கிட்ட சூப்பர் பவர் இருந்துச்சு. அதால பறக்க முடியும், நெருப்பு விட முடியும். ஆனா இதால எதுவுமே பண்ண முடியல. இது இன்னும் நம்ம நல்லா வளர்த்தாதான் வருங்காலத்துல ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா இது நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் திருப்பி வந்து டோட்டோவை அடிக்க பாக்குது. இப்ப நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா டோட்டோவை எந்த இடத்துக்கு தூக்கிட்டு போனாங்களோ அந்த இடத்துல இருந்து டோட்டோவை காப்பாத்துங்கிறதுக்காகவே அந்த சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க அந்த சிட்டிக்குள்ள போகும்போதே பயங்கர சண்டை வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த மான்ஸ்டர் டோட்டோவை போட்டு பொழந்து எடுக்குது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா இது பக்கத்திலே ஒரு பொருள் மின்னிட்டு இருந்துச்சுல, ஒருவேளை அதுதான் இதோட சக்தியா இருக்குமோ. அந்த பாலை மட்டும் அதுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா மேபி இது உயிர் பொழைச்சிருமோன்னு அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் டோட்டோவும் அந்த மான்ஸ்டர் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கும். அதனால அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தோணுன மாதிரியே தான் இந்த பொண்ணுக்கு தோணி இருக்கும். டோட்டோக்கு மேபி இந்த பால் இருந்து சக்தி கிடைச்சிருமோன்னு அவ பெட்ல இருந்து எந்திரிச்சு போக ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி அதை அவகிட்ட கொடுக்க சொல்றா. அந்த பொண்ணுமே பயங்கர வேகமா ஓடி ஒரு இடத்துக்கு போறா. ஆனா அந்த பொண்ணுனால ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியல. இன்னொரு பையன் கிட்ட அந்த பாலை கொடுத்து டோட்டோ கிட்ட இது கொடுத்துருன்னு சொல்ல அந்த பையனும் ஓடுறான். இந்த மாதிரி மாறி மாறி ஒரு வழியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கைக்கு இது வருது. ஆனா ஒரு பக்கம் சண்டையில அந்த மான்ஸ்டர் டோட்டோவை போட்டு பொலப்பலன்னு பழக்குது. நம்ம டோட்டோவால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த மான்ஸ்டர் அடிச்ச அடியில நம்ம டோட்டோ போய் ஒரு பில்டிங்ல சொருகி இருக்கும். அந்த இடத்துக்கு போய் எப்படியாவது இந்த பாலை கொடுத்துருன்னு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப அந்த இடத்துக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவை ஒரு கட்டத்துக்கு மேல அங்க வர முடியல. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு டோட்டோவை போய் பாத்துறான். டோட்டோ கிட்ட இவன் போன அடுத்த செகண்டே அந்த மான்ஸ்டர் இவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்க கரெக்டா அந்த டோட்டோட வாயில இந்த கிறிஸ்டலை தூக்கி போட்டுறான். ஆனா இது போட்டுமே டோட்டோ கீழே போயிட்டு தான் இருக்கு. ஆனா கீழே போய் விழுகிற கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி சூப்பரா இப்ப நம்ம டோட்டோ அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லா பசங்களும் இதை ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம டோட்டோ அவனை இத்தனை நேரமா போட்டு அடிச்சிட்டு இருந்த மான்ஸ்டர் போட்டு பொழக்க ஆரம்பிக்குது. அதோட நாக்க அப்படியே வெட்டி எடுத்து அதோட ஃபயர் பவர் வச்சு அப்படியே அதை கொளுத்த ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மான்ஸ்டர் தோத்துட்டு வருது. பார்த்துட்டு இருந்த எல்லாருமே 33 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டோ எப்படி அந்த மான்ஸ்டர் கொன்னுச்சோ அதே மாதிரி தான் இப்போ அதை கொள்ளு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து தம்பி இங்க இருந்து போன்னு சொல்ல, ஆனா டோட்டோ யாருமே எதிர்பார்க்காத விதத்துல அந்த மிருகத்தை தன்னோட சக்தியால அப்படியே அழிச்சிருச்சு. அதோட ஃபுல் எனர்ஜியும் இதை பயன்படுத்துறதுனால இப்ப அப்படியே மயக்கம் போட்டு விழுகுது. இப்ப அந்த இடத்துக்கு ஆர்மி வந்து அதை எடுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா கரெக்டா ஆர்மி அங்க வரதுக்கு முன்னாடியே நிறைய பசங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆர்மியால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோவுமே படுத்து கிடக்கிற டோட்டோவை பார்த்து இங்க இருந்து எந்திரிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்ல டோட்டோ தன்னோட ஓனரோட பேச்சு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து போயிருது. நம்ம ஹீரோ அப்படியே டோட்டோவே பார்த்துட்டு இருக்கான். இங்கே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பார்க்குறேன். பாய்.